இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழும்பின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 23வது வசனம். எபிரேயர் 9:23 அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கணும், நீங்களே வாசித்து கொள்ளுங்கள். இந்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு எதை சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட். என்ன அப்படின்னா, இந்த 23வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி என்ன சொல்றாரு, பரலோகத்தில் உள்ளவைகளோ, நல்லா கவனிங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். பூலோகத்தில் உள்ளவைகள் இந்த இரத்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது எப்படியோ அதே போல பரலோகத்தில் உள்ளவைகளும் இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் இந்த இரத்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படின்னா எளிமையாய் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா முதல் மனிதன் ஆதாமின் மூலமா பாவம் வந்தது உலகத்துல. அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால ரத்தம் சிந்தப்பட வேண்டியது ஒரு தேவை ஆயிற்று அப்படிங்கிறத எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா இது எப்படியோ அதே போல பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படின்னு உடனே, ஏன்னா பரலோகம் அப்படின்னா பரிசுத்தமான ஸ்தலம்னு சொல்றோம், தேவாதி தேவன் வாசம் பண்றாருலாம் நம்புறோம், கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படிலாம் நம்பிக்கையோட எல்லாம் நாம காணப்படுகிறோம். அந்த பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டு இருக்குது அப்படின்னு இங்க பவுல் சொல்றாரு. இதை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னா, இப்ப இதை தொடர்றதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தை நான் வாசித்து விட்டு பிறகு இதை நான் தொடர விரும்புகிறேன். எங்க இருக்குது அப்படின்னா, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், கொலேசியர் 1:20 அதை வாசித்து பார்த்தீங்கன்னா இதே போல இன்னொரு சமாச்சாரத்தை அங்க பவுல் சொல்றார். அவர் யாரு? இயேசு. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு மூலமாய் தமக்கு, தேவன் சொல்றாரு, தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று, தேவனுக்கு பிரியமாயிற்றான். நல்ல கவனிங்க, ஒப்புரவாக்குதலை குறித்ததான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும், சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகளோடு தேவாதி தேவன் ஒப்புரவாகிறது அப்படின்னா எளிமையா புரிந்து கொள்ளலாம், பிரச்சனையே கிடையாது. பூலோகத்துல தானே பாவம் இருக்குது, ஓகே, புரிந்து கொள்ளலாம். ஆனால் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும், பரலோகத்தில் உள்ளவைகளும் தேவாதி தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமா இருக்குது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் அல்லவா. அப்போ இந்த எபிரேயர் 9:23 கொலேசியர் 1:20 ஒன்றாக வைத்து நீங்க பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் உங்களுக்கு முன்பாக எழும்ப வேண்டும். 2 கேள்விகள். என்ன 2 கேள்விகள் அப்படின்னா, முதல் கேள்வி, பரலோகத்தில் உள்ளவைகள் கூட இயேசுவின் ரத்தத்தினாலே தேவனோடு ஒப்புரவாகுதல் அவசியமா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, எபிரேயர் 9:23 அடிப்படையில் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கே ஒரு சுத்திகரிப்பு வேண்டியதா இருந்ததா? சரியான கேள்வி இல்லையா? பூலோகத்தில் உள்ளவைகளுக்கு சுத்திகரிப்புனா புரியுது, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கே ஒரு சுத்திகரிப்பு வேண்டியதா இருந்ததா அப்படிங்கிற 2வது கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு தான் பதில் என்ன அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பதிலை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு சமாச்சாரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இன்னைக்கு நாம ஒரு விழுந்து போன உலகத்துல வாழ்றதுனால பூலோகம் பரலோகம் அப்படின்னு உடனே
ரெண்டும் வெவ்வேறான இடங்கள். இந்த ரெண்டு இடங்களுக்கும் நடுவுல ஏராளமான இடைவெளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் நம்முடைய மைண்ட்ல உட்கார்ந்து இருக்குது பாருங்க, இல்லையா? அதனாலதான் என்ன செய்யறோம், பூலோகத்துல மனிதர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்துல கண்ணு கெட்டாத தூரத்துல உயரமா தேவாதி தேவன் பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இங்கிருந்து நாம அப்படியே கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்கிறாரு. ஏன்னா நமக்கும் அவருக்கும் இடையில ஏகப்பட்ட இடைவெளி இருக்குது. பரலோகங்கிறது மேல உயரமா இருக்குது இல்லையா? அப்படின்னு மாதிரி தானே ஒரு பிக்சர் நம்முடைய மனசுல உட்கார்ந்து இருக்குது. ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அதுதான் விழுந்து போன உலகத்துல நம்ம இருக்கிறோம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதனாலதான் அந்த மாதிரிலாம் நம்ம மைண்ட் யோசிக்குது. அதெல்லாம் இல்லப்பா, நான் பக்கத்திலே இருக்கிறேன், 2 பேர் அல்லது 3 பேர் கூடி வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து விடுகிறேன் அப்படின்னு இயேசு ஏன் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற பிக்சர் எல்லாம் தூக்கி போடுங்க. காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸும் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இசைந்துதான் இருக்குது அப்படிங்கிறத நம்பு, இல்லையா? பரலோக ராஜ்யம் கை கெட்டுற தூரத்தில் இருக்குது, சமீபமா இருக்குது. இரண்டுக்கும் இடைவெளி ரொம்ப தூரம் கிடையாது. நீ நினைச்சா அந்த நினைக்கிற நொடி பொழுதுல இந்த காட் ஸ்பேஸுக்குள்ள உன்னால என்ட்ராக முடியும் அப்படிங்கறதெல்லாம் விளக்கக்கூடிய விதத்துல தான் இயேசு ஏராளமான பரலோக ராஜ்யத்தோடு தொடர்புடைய உண்மைகளை தான் சொல்றாரு. என்ன சொல்ல வர அப்படின்னா, முதல் மனிதன் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி வச்ச பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரங்களெல்லாம் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா, தேவாதி தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த அதிகாரங்களில் நீங்க வாசிக்க முடிகிறது அல்லவா? அப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவாதி தேவன் கைகோத்து இணைந்து உலாவுகிறார் அப்படின்னா, விழுகைக்கு முன்னால இந்த ஹியூமன் ஸ்பேஸ் பூலோகம், காட் ஸ்பேஸ் பரலோகம் அப்படிங்கிற இந்த 2 இடங்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்ததா? இல்ல. ஏன்னா 2 ஸ்பேஸும் ஒன்றாக இணைந்து காணப்பட்டது அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? இப்போ ஒரு சமாச்சாரத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். எங்க வர விரும்புகிறேன் அப்படின்னா, எபிரேயர் 9:23 இப்ப நான் வரேன். பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் ரத்தத்தினாலாகிய ஒரு சுத்திகரிப்பு ஏன் அவசியம் தேவைப்பட்டது அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் அல்லவா, இந்த காரியத்தை ஹியூமன் ஸ்பேஸ் காட் ஸ்பேஸ் அந்த காரியத்தை மனசுல வச்சாதான் இந்த எபிரேயர் 9:23 உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இதெல்லாம் நான் விளக்க வேண்டியதா ஆயிற்று. ஓகே, அப்போ இந்த விழுகையானது மனிதன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம், ஹியூமன் ஸ்பேஸ் என்று சொன்னேன் அல்லவா, அதிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எப்படி உருவாக்கினதோ அதே போல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கடவுள் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம், காட் ஸ்பேஸ் பரலோகம் என்று சொன்னேன் அல்லவா, அதிலேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிற்று. அப்ப வீழ்கையினால ஒரு வாசஸ்தலத்துல ஒரு தாக்கம் ஏற்படுமானால் அதே தாக்கம் ஈக்குவலண்டா இன்னொரு வாசஸ்தலத்திலும் ஏற்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா, அப்படிதான் ஏற்பட்டது. ஆகையினாலதான் அப்போ பூலோகம் மனிதன் வாசம் பண்ணுகிற இந்த வாசஸ்தலத்தில் ஏற்பட்ட தாக்கத்துக்கு நிவாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையுடைய ரத்தம் இல்லையா? அந்த ரத்தத்தினால இந்த ஹியூமன் ஸ்பேஸ்ல ஏற்பட்ட தாக்கத்துக்கு எப்படி ஒரு நிவாரணம் கிடைக்க பெற முடியுமோ அதே போல ஒரு நிவாரணம் கடவுள் வாசம் பண்ணுகிற பரலோகம், காட் ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோமே, அதிலே ஏற்பட்ட தாக்கத்துக்கும் ஒரு நிவாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையுடைய ரத்தம் விளங்கினது. ரைட்? இததான் மனசுல வச்சுக்கிட்டு பவுல் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றாரு. எபிரேயர் 9:23 பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படிங்கிறாரு. பூலோகத்தில் உள்ளவைகளுக்கு எப்படி ஒரு ரத்த பலி தேவையா இருந்ததோ ஒரு நிவாரணமாக, அதே போல பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும்
இதனை காட்டிலும் ஒரு விசேஷித்த பலி தேவையாய் இருந்தது. ஏனென்றால் இதனுடைய வீழ்கையினுடைய தாக்கம் இதிலே எப்படி காணப்பட்டதோ அதே போல ஒரு தாக்கம் இந்த காட் ஸ்பேஸிலும் காணப்பட்டது. இது எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ அதே போல இந்த ஸ்பேஸும் பரலோகமும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இததான் எபிரேயர் 9:23 பவுல் சொல்லுகிறாரு. இதேதான் கொலோசியர் 1:20க்கும் பதில். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம இதெல்லாம் இன்னமோ ஒரு விகற்பமான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. இதுக்குள்ள நீங்க டீப்பா போனாதான் கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கறதெல்லாம் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். நான் 2 கேள்விகளை கேட்டேன். அந்த 2 கேள்விகளுக்கும் இப்போ நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். ரைட், இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போனால் நல்லா இருக்குமே என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் என்று சொன்னேன் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். அப்போதான் இந்த 2 கேள்விக்கு நான் சொன்ன பதிலை இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, ரைட். இப்போ இந்த காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஏராளமான இடங்கள்ல நீங்க நிருபங்கள்ல பவுல் இதை சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். பாருங்க, காணப்படுகிறவைகள் அதை ஹியூமன் ஸ்பேஸ் என்றும் காணப்படாதவைகளை காட் ஸ்பேஸ் என்றும் பவுல் சொல்லுகிறத ஏராளமான இடங்களை நீங்க பார்க்கலாம். ரோமர் 1:20 பார்க்கலாம், கொலோசியர் 1:16 பார்க்கலாம். சாம்பிளா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காண்பிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் 1:16 காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் நன்றா புரிந்து கொள்ளலாம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும், நோட் தி பாயிண்ட், பரலோகத்தில் உள்ளவைகளும் காட் ஸ்பேஸ், பூலோகத்தில் உள்ளவைகளும் ஹியூமன் ஸ்பேஸ். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் ஹியூமன் ஸ்பேஸ், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான காட் ஸ்பேஸ், காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்த தத்துவங்களானாலும் துரைதனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகள் காணப்படாதவைகள் என்ன அப்படின்னு சொல்லும் போது சிங்காசனங்களானாலும் கர்த்த தத்துவங்களானாலும் துரைதனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிங்காசனம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இவைகள் எல்லாம் காட் ஸ்பேஸ் அப்படிங்க சொல்றாரு. ரைட், இது இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண காட்ட வேண்டும் என்றால் ரோமர் 1:20 வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். அதையும் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 1:20, அதுக்கு மேலே கீழெல்லாம் நல்லா நிறைய வாசிக்கணும். ஆனால் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 1:20 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. பாருங்க, காணப்படாதவைகள் எங்க இருக்குது? காட் ஸ்பேஸ். காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளாலே, உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகள் அப்படிங்கிறத என்ன மீன் பண்றார்? காணப்படுகிறவைகள். ஹியூமன் ஸ்பேஸ்ல கண்ணால எதெல்லாம் பார்க்குறியோ அதான் சொல்றாரு. உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. வேற ஒரு சமாச்சாரத்தை பேசுறாரு, ஆனா நம்முடைய சப்ஜெக்டுக்கு இது தேவைனால இந்த வசனத்தை கோட் பண்ணுகிறேன். காணப்படாதவைகள், காணப்படாதவைகளாய் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் காணப்படுகிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் போகுது. அப்போ இந்த காரியத்தில் ஏன் இங்கே நான் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். விழுகைக்கு முன்னால காணப்படுகிறவைகள் ஹியூமன் ஸ்பேஸ், காணப்படாதவைகள் காட் ஸ்பேஸ், ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தது. ரைட். விழுகைக்கு பிறகு காணப்படுகிறவைகள் ஹியூமன் ஸ்பேஸ், காணப்படாதவைகள் காட் ஸ்பேஸ், ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கிறது போல ஒரு தோற்றத்தில் நம்ம வாழ்கிறோம். தோற்றத்தில் வாழ்கிறோம். உண்மை அப்படி கிடையாது. 2 பேர் 3 பேர் எங்க கூடியிருக்கிறாங்க அங்கே நான் வருகிறேங்கிறாரு. அப்போ ஹியூமன் ஸ்பேஸ்ல காட் ஸ்பேஸ் அட்டாச் ஆகிறதா இல்லையா? ஆகிறது. புரியுதுங்களா? அப்போ நீங்க ஜெபம் பண்றீங்க, எல்லாம் ஆராதிச்சு நல்ல மன மகிழ்ச்சியோடு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான் நம்ம மேலே அப்படியே இறங்கி நம்மளுக்குள்ள ஒரு உந்துதலை கொடுத்து அப்படியே கடவுள் பக்கத்தில் இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வருகிறது அல்லவா? அந்த மணி நேரத்தில் என்ன நிகழ்கிறது? காட் ஸ்பேஸும் ஹியூமன் ஸ்பேஸும் ஒன்றாக இருக்கிறது போல ஒரு உணர்வுக்குள் நம்ம தள்ளப்படுகிறோம் அல்லவா? இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ரைட். அப்போ அந்த மாதிரி எண்ணங்களுக்குள் நம்ம போகும்போது
ஒரு செப்பரேஷனே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது பாருங்க. ஓ இங்கடா அது பரலோகத்தில் இருக்கிறோமா இங்க, ஓ கர்த்தர் பக்கத்திலே இருக்கிறாரு, அவர் கூடவே பக்கத்தில் இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு உங்களால் உணர முடியும். அப்படி உணர வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும். எபிரேயர் 9:23, கொலோசியர் 1:20 2 கேள்வியை கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனால் அந்த காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸை கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணால் நான் சொன்ன பதிலுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதுக்காக இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வருகிறேன். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:2 வாசிங்கன்னா பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இல்லையா. 14 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு தேவ மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் இல்லையா. அதெல்லாம் சும்மா சாதாரணமாக வாசித்து விட்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த பரிமாணத்தில் இந்த வசனத்தை ஃபிட்டின் பண்ணி நீங்கள் வாசிக்க வேண்டும். ரைட்டா? அப்போ வாசிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 12:2 என்ன சொல்றாரு? 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுக்கப்பட்டான், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லது சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் அப்படிங்கிறார். தன்னை குறித்தே சொல்றார். எப்படி புரிந்து கொள்ளலாம்? நான் தான் பவுல், நான் சொல்ற மாதிரி நினைச்சிங்க. நான் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு என் ஆவியில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டேன், 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனேன், அங்கே தேவ தூதர்கள் அப்படி இப்படின்னு பல பேர் பலவிதமான பாஷைகளை பேசுகிறாங்க, அதெல்லாம் என் காதில் கேட்குறேன். ஆனால் என் சரீரத்தில் உடம்புல நான் இருந்தேனோ அல்லது உடம்பு விட்டு வெளியில் வந்தானோ என்னன்னு எனக்கு தெரியல, டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு அல்லவா. அப்போ என்ன அனுபவம் அது அப்படின்னா அதை தான் நான் சொல்கிறேன். அது ஈக்குவலண்டாக நீங்கள் எது பார்க்கலான்னா, முதல் மனிதன் ஆதாம் விழுகைக்கு முன்னால ஏதேன் தோட்டத்தில் தேவாதி தேவன் ஆதாமோடு எப்படி உலாவினார், காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ரெண்டும் செப்பரேட் பண்ண முடியாத விதத்தில் எப்படி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் ஆதாமுக்கு விழுகைக்கு முன்னால, ஈக்குவலண்டா அதே போல இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 12:2 அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க பார்க்கலாம். காட் ஸ்பேஸ் என்று ஒன்று உண்டு, ஹியூமன் ஸ்பேஸ் என்ற ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை சிந்தின உடனே எபிரேயர் 9 முழுவதும் வாட்ச் பாருங்க. அந்த பரலோகத்துக்குள்ளேயே அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவாகிய தேவனிடத்தில் சமர்ப்பித்தார் அப்படிங்கிற சமாச்சாரத்தை எபிரேயர் 9 நீங்க வாசிக்கலாம் இல்லையா. அவைகளெல்லாம் எந்த கோணத்தில் உங்களால் புரிந்து கொள்ள முடியும்? இந்த காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் அப்படிங்கிற சமாச்சாரம் தெரிந்திருந்தாதான் அந்த எபிரேயர் 9 நீங்க நன்றாக புரிந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் அப்படிங்கிற சமாச்சாரத்தோடு தொடர்புடைய சில வேத பகுதிகளை பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் காண்பித்தேன் என்றால் இன்னும் தெளிவாய் உங்களுக்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உதாரணமா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 22 மற்றும் 24 ஆகிய வசனங்களெல்லாம் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு அப்படிங்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு தேவதாசன், இயேசுவின் ரத்தம்லாம் இல்லை அப்போ இல்லையா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏனோக்கு அப்படிங்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு தேவதாசன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றான், சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது காணப்படாமல் போனான். அந்த வசனங்கள்லாம் சும்மா வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது காணப்படாமல் போனான், ஓகே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்கய்யா. காட் ஸ்பேஸ் ஹியூமன் ஸ்பேஸ் அந்த சமாச்சாரத்தோடு இந்த வசனங்களை ஃபிட்டின் பண்ணி நீங்க வாசிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம்லாம் இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலேயே இது ஏனோக்கு அப்படிங்கிற உங்களை போல என்ன போல சரீரத்தை உடைய ஒரு மனிதன், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றான், சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போதே காணப்படாமல் போனான். அப்போ இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது காணப்படாமலாம் போக வேண்டாம். ஏனோக்கு போல அட்லீஸ்ட் கர்த்தர் என்னோட க்ளோஸாக இருக்கிறாரு, காட் ஸ்பேஸில் நான் இருக்கிறேன், காட் ஸ்பேஸில் இருந்து என் ஜெப அறையில் நான் செயலாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடிகிறதா? ஃபீல் பண்ண வேண்டுங்க. அதுபோல் ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்க வேண்டும். இதே லைனில் இன்னும் ஏராளமான உதாரணங்களை காண்பிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை வாட்ச் பாருங்க. எலியா எலிசா 2 பேரையும் ஒரு அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, சேரியட் இறங்கி வருகிறது, சுழல் காற்று அடிக்குது,
எலியாவை எலிசாவின் இடத்திலிருந்து அப்படியே பிரித்து எலியா சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஏறி போனான். ஒரு லேடர், ஒரு படியில அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நாம ஏறி போகிறோமோ அதுபோல பரலோகத்துக்கு இந்த எலியா ஏறி போனான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வசனம். என்ன சொல்ல வர இன்னைக்கு செய்தியில அப்படின்னா, காட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹியூமன் ஸ்பேஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இது முதல் பாயிண்ட். ரைட். ரெண்டாவது, முதல் மனிதன் ஆதாமனுடைய வீழ்ச்சிக்கு முன்னால இந்த காட் ஸ்பேஸும் ஹியூமன் ஸ்பேஸும் ஒன்றோடு ஒன்று கலந்தாப்புல இருந்தது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் சொன்னேன். ஓகே. மூணாவது பாயிண்ட், ஆதாமனுடைய வீழ்ச்சியின் அப்போ அந்த வீழ்ச்சியினுடைய தாக்கம் ஹியூமன் ஸ்பேஸ்ல மனிதன் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கினதோ அதே ஈக்குவலண்டான தாக்கத்தை கடவுள் வாசம் பண்ணுகிற இடமாகிய பரலோகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படிங்கிறத மூணாவது பாயிண்டா நான் சொன்னேன். ரைட். நாலாவதா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எப்படி இந்த மனிதன் வாசம் பண்ணுகிற ஹியூமன் ஸ்பேஸ்ல ஒரு நிவாரணமாக செயல்பட்டதோ விளங்கினதோ அதே போல கடவுள் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாகிய பரலோகத்திலும் அந்த ரத்தம் ஒரு நிவாரணமாக ஒரு ஒப்புரவாகுதலாக விளங்கிற்று அப்படிங்கிற காரியத்தை நான்காவதாக நான் சொல்லி இருக்கிறேன். ஐந்தாவதாக இவையெல்லாம் சொல்லிட்டு என்னத்தை நான் விளக்கி காண்பித்தேன்னா ஒரே பாயிண்ட், எபிரேயர் 9:23 மற்றும் கொலோசியர் 1:20. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. எபிரேயர் 9:23. அப்புறம் கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ரெண்டு வசனத்தையும் நான் விளக்கி அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன் என்றே நான் கருதுகிறேன். இந்த இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.